தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசியல் ரீதியாக பழிவாங்க நினைத்தால் பாரதூர விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். யாரில் கை வைக்க போற வச்சு பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஹிந்தவை பழிவாங்க நினைத்தால் அதற்கு எதிராக லட்சக்கணக்கான மக்களின் அடித்த போராட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை அரசாங்கத்தினால் பார்த்து கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நம்ம செய்தியை பார்க்கலாம். அவருடைய போட்டோவை நம்ம கீழே இணைக்கிறோம், நீங்க பாருங்க. இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு இன்று கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த வாரங்களில் மஹிந்தவிற்கு எதிராக அழைப்பாணை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான தகவல்களில் உண்மை இல்லை, அதெல்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் என அவர் சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்தின் குற்றங்களை அம்பலப்படுத்துவோர் அல்லது பிரதான சாட்சியாளர்கள் மர்மமான முறையில் உயிரிழக்கும் நிலைமைகளை அவதானிக்க முடிவதாக தெரிவித்துள்ளார். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும். ஏன்னா எப்படி இறந்து போறாங்க, யாரு கொள்றாங்க, தற்கொலையா கொலையா, என்ன சூழ்ச்சிங்கிறத அரசாங்கம் அவதானமாக இருந்து கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அரசாங்கத்தின் மீது தான் பழி வரும். என்ன இவ்வளவு நாள் என்ன செய்றீங்கன்னு சொல்லி. எதிர்கட்சியாக இருக்கும்போது அனுரகுமார் டிசானாக்கு அவர்கள் சத்தம் போட்ட மாதிரி இல்லை. இப்ப எதிர்கட்சியாக இருப்பவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்தவர்கள். அதனால இவர்களை எதிர்கொள்றதுக்கு இன்னும் கொஞ்சம் புத்தியை தீட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே மாதிரி தொடர்ந்து பாப்பா வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, 323 கொள்கலன் மோசடி மற்றும் திரைசேரில் இடம்பெற்ற மோசடி என்பவற்றுடன் தொடர்புடைய நபர்கள் உயிரிழந்ததனை உதாரணமாக கூற முடியும் என அவர் தெரிவித்திருக்கிறார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு ஜேவிபியின் கட்சி காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப செயல்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. அப்படியே சுயாதீன ஆணைக்குழு என்ற வகையிலே பொதுமக்கள் பணத்தை கொள்ளையிட்ட உண்மையான மோசடிகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சவால் விடுத்துள்ளார். சரி, அதாவது மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்படுகிறதுன்னு சொன்னா விசாரணை நடத்தப்படணும் தானே, அது நியாயம் தானே. முழுக்க அரசாங்கத்துக்கு எல்லாம் சரி என்று சொல்ல முடியாது. அவங்க விசாரணையை கொண்டு வந்து ஃபைனல் டிசிஷன் முடிவு சொல்லும் வரைக்கும் அரசாங்கமா எதிர்த்தரப்பான்னு சொல்ல முடியாது. சரியான ஒரு கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுவனமே. மேலும் ராஜபக்சேக்களின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளின் ஒன்றையும் இதுவரையில் நிரூபிக்க முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஃபைல் அளிச்சிருக்கலாம் அல்லது ஏதோ நிரூபிக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்சே மீது கை வைக்க முயற்சித்து பிரச்சனைகளில் சிக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோருவதாக தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் மஹிந்தவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் பதிலளிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல செய்திகளை உங்களுக்கு மத்தியில் ஷேர் பண்ண காத்திருப்பதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.